ஹாய்ன்னு சொந்தங்களே, நம்ம இன்றைக்கி வந்து வேப்பம்பூவில் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேப்பம்பூவில் வந்து துவையல், ரசம் அல்லது பொடி செஞ்சு சாப்பிடணும். குமட்டல், வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்புழுக்களையும் வந்து நீக்கும். உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். கோடை காலத்தில் வந்து ஏற்படும் உடல் வெப்ப பாதிப்புகள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். இரத்தத்தை சுத்தப்படுத்தும். சொறி, சிரங்கு மற்றும் முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகளை குறைக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், பித்தம், வாதம், கபம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்தவும் உதவும். தேனுடன் வந்து வேப்பம்பூவை கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடையை குறைக்க கூட இது உதவுது. கடுக்காயுடன் வேப்பம்பூவை சேர்த்து கஷாயம் செய்து குடிப்பது பித்தப்பை கற்களை கரைக்க உதவும். வேப்பம்பூவை வந்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கொஞ்சம் நெய்யில் வறுத்து ரசம் அல்லது துவையலில் சேர்க்கலாம். காய்ந்த வேப்பம்பூ பொடியை வெந்நீரில் கலந்து அருந்தலாம். உலர்ந்த வேப்பம்பூவை தேனில் கலந்து சாப்பிடலாம். இப்படி நிறைய பயன்கள் இருக்குது இந்த பூவில். இப்போ வந்து கோடை காலம் அப்படிங்கிறதுனால இந்த பூ நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மெத்தடில் எப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. துவையலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பூ வந்து கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கசப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. சுண்டக்காய் துவையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி லைட்டாக கசப்பு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது தெரியாது. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே சாப்பிட்டா தான் அந்த கசப்பு தெரியும். இப்போ ரெடி ஆயிடுச்சு துவையல். இது பழைய சாதம் இல்லைன்னா சுடுசோறுக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.